இன்றைய நாள் ஜனவரி 23ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 10ஆம் திருநாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், நவமி திதி. யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் பெருசாக பாதிக்காது. ஏன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.25 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம் வேலை செய்யும். யாருடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவகத்தோடைய நின்ற உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிரகம் தன் நட்சத்திரம் வேலை செய்யும் பொழுது தான் நடக்கும். அதனால் டெய்லியும் சந்திராஷ்டமம் கிடையாது. டெய்லி நம்ம சொல்லக்கூடிய சந்திராஷ்டமம் ஜென்ரல் பப்ளிக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். ஆனால் இந்த சந்திராஷ்டமம் இருந்தாலும் 52 நிமிஷம் தான் வேலை செய்யும். அது சம்டைம்ஸ் நைட் டைம் கூட பாஸ் ஆகிடும். அதனால் பெருசாக கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து பண்ணுங்கள். சின்ன சின்னதாக மைண்டு பிளாக் ஆகும், அவ்வளோதான். எல்லாருக்கும் இருக்கிறது தான். இப்போ சின்ன குழந்தை, 3ஆம் கிளாஸ் குழந்தை ஸ்லேட்டு பென்சில் வச்சு எழுதுறான்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்குது. 3ஆம் கிளாஸ் குழந்தைக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெஸ்ஸாமா. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ ஈஸியாகிடுச்சு. இதுதான் சந்திராஷ்டமம். அதனால் பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது, நல்லா இருப்பீங்க. சிம்பிள் பரிகாரமாக சொல்கிறது, அதாவது பாலில் கொஞ்சோண்டு பனங்கள் கண்டு போட்டு சாப்பிட்டு போங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இருக்காது, நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி, இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்க்காரு. ஆனால் குரு நட்சத்திரம் இருக்கிறதுனால பெரிய வெற்றி. திரிகோணத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மனப்பொருத்தம் நன்றாக இருக்கும். வியாபாரம் சிறந்து விளங்கும். ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த பேசக்கூடிய மனுஷன் நம்ம கூட கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மற்றவங்களுடைய மண்டைக்குள்ளே ஏறும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி உண்டு, மன சந்தோஷம் உண்டு. லக்னஸ்தானம் பலம் பெறுகிறது. ஏன்னா லக்னம் 7ங்கிறது சம சப்தமமான பாகவம். அதனால் இன்றைய நாள் உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும், ஆரோக்கியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த கொஞ்சம் அதிர்ஷ்டம் கூட அதிகம்தான் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான்ற மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? கேஸ் ட்ரபிள், வயிறு உபாதை. 6ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு. அந்த குரு லக்னத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கார். என்ன பண்ணணும்? கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெந்நீர் குடிக்கணும். இந்த வயிறு உபாதை சம்மந்தப்பட்டது யாரெல்லாம் மருந்து மாற்ற எடுத்துட்டு இருக்காங்களோ இவங்க அத்தனை பேருக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள், இன்னும் நல்ல மருத்துவரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இன்னும் மருந்து நம்ம உடம்புல கரெக்டாக போய் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மருந்து எடுக்கலாம், நல்ல டாக்டராகவே இருக்கலாம், ஆனால் அந்த டைம் வரும்பொழுது தான் அந்த மருந்தே வேலை செய்யும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே இந்த வயிறு உபாதைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பேர் கடனால் அவதிப்பட்டீங்கன்னா அந்த கடன் கொஞ்சம் குறையும். தேவையே இல்லாத எதிரி தொல்லை, எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட குரல், இதெல்லாம் இந்த நாள் கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் முக்கியமான தெய்வமே சாய்பாபா தான். இந்த நாள் சாய்பாபா வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் அவ்வளோ நல்ல குழந்தைகளாக இருப்பாங்க. இந்த நாள் பொறுத்தவரை எல்லாருக்குமே அவங்க குழந்தைகள் நல்ல குழந்தைகள் தான். ஆனால் குழந்தையோட குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த குணம் இன்றைய நாள் நல்ல குணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுடைய ப்ரிடிக்ஷன். நிறைய பேருக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், பாட்டு கற்றுக்கிறது, சங்கீதம் கேட்குறது, கர்நாடிக் மியூசிக் கேட்குறது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் கூட ஏற்படும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நல்ல நாள். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா நல்ல நாள், நல்ல லாபத்தை பார்க்கலாம். சில பேருக்கு இந்த வீடு நிலப்பலன்கள்லாம் விற்கணும்னா தாராளமாக விற்கலாம், நல்ல ரேட்டுக்கு போகும், நல்ல ஒரு பார்ட்டி உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு சில பேருக்கு அட்வான்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. யாரெல்லாம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களோ, பள்ளிக்கூடம் வச்சு நடத்துகிறீங்களோ அவளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கிறது. தாய்மார்களுக்கு பொதுவாகவே உடல்நிலைகள் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் இந்த கடக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் எந்த மூலியமாக வரும்னா துட்டு மூலியமாக வரும், பணம் மூலியமாக வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடுகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
அதாவது நல்ல எண்ணங்கள் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள். சந்திரன் போய் 3ஆம் இடத்துல உட்கார்றதுங்கிறது, மனோகாரகன் தன் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. ஆனால் சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரம். அதுவே பெரிய அதிர்ஷ்டம். குருங்கிறது 100% சுப கிரகம். நல்ல விஷயங்கள் மட்டுமே கற்பிக்கக்கூடிய அருமையான கிரகம். அப்போ அந்த மாதிரி ஒரு கிரகத்தோடைய வீரியத்தில் சந்திரன் வேலை செய்யும் பொழுது மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள். அப்ளிகேஷன் போட்டால் கிளியர் ஆகும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ஜெயிப்பீங்க. கால் லெட்டருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கால் லெட்டர் கையில் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு, அதாவது தகவலில் எந்த ஒரு தொடர்பும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஈஸியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பெயர் பேசிக்கலாக நல்ல பெயராக மாறும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேசவே மாட்டீங்க என்றால் முழுக்க முழுக்க ரொம்ப அமைதியாக கௌரவமாக கிடக்கக்கூடிய நாள். ஏன்னா குரு நின்ற உபநட்சத்திரம் சந்திரன் அல்லது சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு, அதாவது வக்கரமாக இருக்கும் பொழுது நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஒரு லா பாயிண்ட் மாதிரி இருக்கும். சட்டத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும் என்றால் நீங்கள் பேசுறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேசவே மாட்டீங்க, அமைதியாகவே இருப்பீங்க. ஃபேமிலி நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களோட சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மரியாதை உண்டு. வழவடா குழான்லாம் பேச மாட்டீங்க. அதுவே பெரிய வெற்றி தான். நல்ல கனமான பண பிராப்தம் இருக்குது. யாரெல்லாம் நகையை கொண்டு போய் அடகு வச்சுருக்கீங்களோ பெண்கள், அதெல்லாம் இன்றைய நாள் மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்கிறது எனக்கு டவுட் கிடையாது. முடிஞ்சால் என்ன பண்ணும், குருவாயூர் கிருஷ்ணனை மனசில் நினச்சிட்டு சந்தனத்தை எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு போகணும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மைனா நேர்மை, அந்த அளவுக்கு நேர்மையாக இருப்பீங்க. துலாம் ராசி நண்பர்களில் பொதுவாக நேர்மைக்கு வந்து பஞ்சம் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் என்ன பண்ணாலும் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணால் உடனே இறங்கி பண்ணணும்னு எண்ணம் வரும். இன்றைய நாள் அதெல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்கும். யாருக்கிட்டையும் பெருசாக ஈகோ பார்க்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் நான் பண்ணணும், நானே பண்ணுறேன், அதுக்கு என்ன இருக்குது, நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இறங்கி போகக்கூடிய மனப்பான்மை, அதுதான் கடவுள். அங்கே தான் கடவுள்னு இருக்கான். அதனால் பொதுவாகவே துலாம் ராசி நண்பர்களுக்கு டைம் சரியில்லை, மோசமாக இருக்குதுன்னு சொன்னாலும் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படியே உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை, அந்தர சூக்ஷமங்கள் சரியில்லை, என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் 10 பேர் உதவிங்கிறது தானாக நாடி வரும். ஆனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு சேரக்கூடிய கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமாக இருக்கும் எப்பவுமே. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமான செலவு செய்வது ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதே விஷயத்த மறுபடியும் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. அதனால் கண்டிப்பாக மனைவிக்காகவும் செய்யக்கூடிய வாய்ப்புகள். யாரோ உங்கள் நண்பராக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். போதனை செய்வது, இல்லைன்னா ஏதாவது அக்கௌண்ட்டில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் இன்றைய நாள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர், அதாவது சொன்னால் உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவர் முக்கியமான டாக்குமெண்ட்டை மறந்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கிடைக்குமானா நாளானிக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கண் முன்னாடியே இருந்தாலும் அது உங்களுக்கு கண்ணில் தென்படாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், பாருங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு, ரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்தது எல்லாமே வெற்றி தான். ரொம்ப நாள் முன்னாடி நீங்கள் படித்த ஆசிரியர் இன்றைய நாள் தொலைபேசியில் கூப்பிடுவார். ஆசிரியர் உங்களை ரொம்ப ஆழ்த்துவார். ரொம்ப நல்லா இருப்பம்மா, நீ நல்லா பண்ணிட்டு இருக்க, ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லி உங்களை பயங்கரமாக வாழ்த்துவாங்க. பெரியவங்களுடைய வாழ்த்து கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆன்மீகவாதிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெரிய அருமையான நாள். இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு கிஃப்ட்டும் கிடைக்கும். குழந்தைகளுடைய அதிர்ஷ்டம் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். பொதுவாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இந்த தனுசு லக்னத்தில் பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள். தெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த நாள் எந்த விஷயத்தை தொட்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக சொல்லலாம். அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த காரியத்தையுமே நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே இது நடக்குமா நடக்கலையாங்கிற கன்ஃபியூஷன் வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை, தொழில், உத்தியோகத்துக்கான அந்தஸ்துக்கான ஸ்தானம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் குரு. அந்த குரு வக்கரமாக ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதனால் வேலைகளில் எந்தெல்லாம் தப்பு இருக்கோ அந்த தப்பு எல்லாமே இன்றைய நாள் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள். பை லா, பை ரூல் சில விஷயங்கள்லாம் செய்யணும்னு இருப்போம்ல வேலையில்,
அதெல்லாம் இந்த நாள் நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். கொஞ்சம் பெரியவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் போதும். மற்றபடி எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தை கன்சீவ் ஆகாமல் தெரில. இன்றைக்கி ரிசல்ட்னா இன்றைக்கி பாசிட்டிவாக நடக்கும். ஆண் குழந்தை இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் இருக்கிறது ஆணுங்க நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா குருங்கிறது ஆண் வாரிசை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி. இன்றைய நாள் நல்லா இருக்குது. அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் இருக்கான்னா 100% இருக்குது. ஏன்னா பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. பாக்யம்னாவே லக்கு, பாக்யம்னா கடவுள், பாக்யம்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம். பெரியவங்களுக்கு கால் பாத பூஜை பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதனால தான் சன்னியாசிகள் மகான்களை போய் பாருங்கன்னு சொல்கிறது. தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்லுவோம். மனுஷனோட ரூபத்தில் தான் தெய்வம் இருப்பான். தெய்வம் நான் தான் தேவன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குருமார்கள் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அமோகமான சேலஞ்செலாம் ஈஸியாக முடிப்பீங்க. எல்லாருமே உங்களுக்கு நட்பாக மாறிடுவாங்க. உங்கள் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தோல் மேலே கை போட்டு பேசுவார். அந்தளவுக்கு கூலாக இருப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், அசிடிட்டி மாதிரி விஷயங்கள், சில பேருக்கு லைட்டாக அந்த ஸ்ப்ரெயின்னு சொல்லுவோம்ல, முதுகு பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரிலாம் இன்றைய நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணணும்? நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்த சொல்லணும் ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கிறது, மனசுக்குள்ளேயே அந்த உண்மையை புதைச்சி வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனாக பேசிடுங்க. அது நல்லா இருக்கும். தேவையில்லாத மனக்கசப்புகளும் ட்ராமேட்டிக் சுச்சுவேஷன் நடக்காமல் இருக்கும். இன்றைய நாள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டமாக தான் இருக்குமே தவிர எடுத்த உடனே அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது. எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிக்னேச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் நன்னா யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் கும்பத்துக்கு, 2வது துலாத்துக்கு, 3வது மிதுனத்துக்கு. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.